ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் குக்கரில் எப்படி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் குக்கரை வச்சுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதோட ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருவோம். ஜீரகம் எல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பச்சை மிளகாய். ஸோ 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதோடு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கான மசாலாக்களை சேர்த்துக்குவோம். இதில் நான் அதிகமான மசாலா எதுவும் சேர்த்தலை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஸோ தண்ணி எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா கீழே பிடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தண்ணி சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். ஸோ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இதோட சேர்த்துட்டேன். சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துப்போம். சிக்கன் நல்லா அந்த மசாலாவில் நல்லா வதங்கணும். ஸோ அந்த மசாலாவிலே நல்லா அந்த சிக்கனை நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் நான் கொஞ்சமாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். அதிக அளவு தேங்காய் இல்லை, ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் தான். தேங்காய் அரைச்சி சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டு நம்ம இந்த குழம்பை இறக்கிக்குவோம். ஸோ சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் அதிகமான விசில் விட வேண்டாம், ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. அதிக விசில் விட்டிங்கன்னா சிக்கன் குழஞ்சிரும். அதனால் 2 விசில் விட்டு இறக்கிட்டு நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். ஸோ நான் குக்கரை மூடிட்டேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ விசில் விட்டு நான் இறக்கிட்டேன். சூப்பரான பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தால் தூவி இறக்கிடுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் குக்கரில் ரொம்பவே சிரமப்படாமல் ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் குழம்பு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.